மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாஜக அதிமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணின்னு திமுகவுக்கு நல்லா தெரிஞ்சதுனால நிறைய அதை உடைக்க நிறைய முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு, இல்ல அண்ணாமலை ஒரு பேச்சு பேசினார் பாருங்க அன்னைக்கு, அதை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனா இன்னைக்கு பூத் கமிட்டி மாநாடு நேத்து நெல்லையில நடந்தது. அமித்ஷா வந்தாங்க. அதுல அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நம்ம பொறுப்பு 2026 தேர்தலில் என்டிஏ கூட்டணி அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும், அதுக்கு கடுமையா வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல சில கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. முந்தி அதாவது அதிமுக தரப்புல எல்லாருமே எங்க கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ற ஒரு கருத்து அவர் சொல்லிட்டே இருந்தாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ அந்த நேரத்துல நிறைய, அதாவது விஜய் அவர்கள் எல்லாம் வருவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துட்டே இருந்தது. ஆனா அது வரைக்கும் கூட, அதாவது விஜய் மாநாடு நடத்துற வரைக்கும் கூட அதிமுக தரப்புலயோ இல்ல விஜய் தரப்புலயோ யாரும் ஒவ்வொருத்தரும் தாக்குனதை நம்ம பார்க்கல. ஆனா மாநாடுல விஜய் அவர்கள் அதிமுகவை மறைமுகமா தாக்கிட்டாரு. அதுக்கு அதிமுக தரப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலடி கொடுத்த பிற்பாடுதான் அண்ணாமலையோட பேச்சு இப்படி வந்ததை நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். இதை தாண்டி இன்னைக்கு நிறைய மாநாடு, விஜய் மாநாடு விஷயத்தா இன்னைக்கு எல்லாமே பேச்சு பொருளா இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு அதாவது அஜித் குமாரோட கொலை வழக்கு நிறைய சிபிஐக்கு போயிருக்கு, நிறைய இருக்கு. ஆனா என்ன ஏதுன்னு இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா எதிர்கட்சி இன்னைக்கு யாருமே கேள்வி கேட்கலன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரு நிக்கிதாங்கிற ஒரு அம்மா ஒரு புகார் அளிச்சிருக்காங்க நகை காணும்னு சொல்லி. அதனாலதான் அவங்க அடிச்சு கொண்டு இருக்காங்க விசாரணைன்ற பேர்லன்ற மாதிரி எல்லா தகவல் வந்தது. ஆனா இது வரைக்கும் அந்த நகை உண்மையாதான் காணாம போயிருக்கா, இல்ல யாருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க, யாரு தூண்டுதல் பேர்ல அவங்க கொலை செஞ்சிருக்காங்க, எதுவுமே இன்னைக்கு மக்கள் மத்தியில இன்னைக்கு தெரியல. அப்போ இந்த லட்சணத்துல இருக்கும்போது எதிர்கட்சியோட நிலைப்பாடை நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருந்திருந்தான்னா இதை வெளிக்கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா இதெல்லாம் கேள்விக்குறியாதான் இருக்கு இன்னைக்கு. அப்போ ஏதோ ஒரு அதிகார பலம், ஏதோ ஒரு ஆட்சி பலம் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் நடக்குது. அப்ப எதிர்கட்சி இதெல்லாம் கேட்கலன்னா நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இப்போ விஜய் அவர்கள் 2026 நான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நேத்து அந்த விஜய் மாநாடு நடக்கும்போது விஜய்க்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமா கிடைச்சது. நிறைய விஷயம், கவின் கொலை வழக்கானாலும் சரி, ஆணவ கொலை, இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை கையில எடுத்திருக்கலான்னு தான் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு விஜய் மாநாடு நிறைய சர்ச்சைக்குள்ளா இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அங்கிள்னு சொல்றது, அவரை மாமான்னு சொல்றது, இதுக்கு அண்ணாமலை அவர்கள் நல்ல பதில் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு அழகு இல்லைன்ற மாதிரி. அவங்க தரப்புல வேற ஏதாவது உங்களை பூமர்ன்னு சொன்னா நல்லா இருக்குமா? அதனால ஒரு கருத்து கருத்தோட தான் எதிர்க்கணுமே ஒழிய இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டு போனாரு, நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. இவர் கேப்டன் விஜயகாந்த் அண்ணான்னு சொல்றாரு. அதாவது முதலமைச்சர் விட ஒரு வயது கூடுதலான நபர் தான் தேமுதிக விஜயகாந்த் அவர்கள். ஆனா அவரும் அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு வயது சின்னவரா இருக்கிற ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு சொல்றதுதான் உண்மையிலேயே இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலேயே வருத்தமா இருக்குன்னு தான் நம்ம நினைக்கணும். இதை யாரும் ரசிக்கலன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தமிழகத்தில் நிறைய சட்ட ஒழுங்கு, நிறைய மக்கள் விரோத போக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனா அதை பத்தி யாருமே பேசுறது இல்லை. இன்னைக்கு விஜய் மாநாடு பத்தி பேசுறாங்க, சேர் உடைஞ்சது எல்லாம் கவனிச்சு பேசுறாங்க. அதை சில யூடியூபர்ஸ், சில மீடியா எல்லாம் எடுத்துட்டு போய் நிறைய அதை எடுத்து வெளியில காட்டி, ஆனா உண்மையிலேயே ஏன்னா அதை டிஆர்பி ரேட் ஏத்துறதுக்காக, அதாவது அந்த இடத்துல நிறைய முக்தாரு இவங்கெல்லாம் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய போறதெல்லாம் நம்ம கவனிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 3000 சேர் இல்லை, அதை நாம ஏதாவது நஷ்டஈடு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்றதும் கொடுப்பாங்க தான். எல்லாம் அவ சேர் உடைக்கிறது, நஷ்டஈடு கொடுக்கறது, இதெல்லாம் போனாலும் கூட அந்த இடத்துல ஒழுக்கத்தை கவனிக்கிறாங்க. அதே இன்னைக்கு பூத் கமிட்டி மாநாடு நெல்லையில் நடக்குது. அந்த இடத்துல அந்த அளவுக்கு ஒரு மக்கள் கூடுறாங்க, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. சேர் எல்லாத்தையும் மடக்கி வச்சு நீட்டா போறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஆனா இப்ப இதெல்லாம் ஒரு அடிப்படை விஷயம் தானே. இதை மட்டும் நம்ம வெளிப்படுத்திட்டா அரசியலுக்கு இது ஆக்கப்பூர்வமான அரசியலா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். ஒழுக்கங்கிறது அடிப்படை தேவைதான். இதை தாண்டி மக்கள் பிரச்சனையை பேசணுமா வேணாமான்னு தான். இப்ப எல்லாமே பூத் கமிட்டி அமைக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு போறாங்களே ஒழிய, இன்னைக்கு சென்னையில் ஒரு தூய்மை பணியாளர் மின்சார தாக்கி இழந்திருக்காங்க.
அப்போ இதெல்லாம் யாரு தட்டி கேட்கணும்? இவங்க வந்து ஒழுக்கத்தை பத்தி பேசுறாங்க. எங்களுக்கு தான் ஒழுக்கம், உங்களுக்கு தான் ஒழுக்கம், நாங்க தான் டிசிப்ளினா இருக்கோம். இதெல்லாம் டிசிப்ளின்ங்கிறது ஒரு அடிப்படையான தேவையான ஒரு விஷயம் தான். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. ஆனா இதை தாண்டி அரசியல்ல வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை எடுத்து நிறைய விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கு. நிறைய தூய்மை பணியாளர்களுக்கு நிறைய கொடுமை நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் யாருமே கையில் எடுக்கிறது இல்ல. கவின் வழக்கானாலும் சரி, அஜித்குமார் வழக்கானாலும் சரி, அன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக அந்த விஷயத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே என்ன நடக்குது, ஏது நடக்கிறது, யார் அந்த சாருங்கிறது எதுவுமே இங்க கவனிக்கிறது இல்ல. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல சிலர் காமெடியை சொல்லிட்டு போறாங்க. அதாவது காமராஜர் வழியில நடப்பேன்னு சொல்றாங்க, எம்ஜிஆர் வழியில நடப்பேன்னு சொல்றாங்க, கடைசியில கமலஹாசன் வழியில தான் போயிடுவாங்க அப்படின்னு ஒரு சில விஷயத்த சொல்றது வந்து இன்னைக்கு இது நடக்கக்கூடிய விஷயமா நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அரசியல்னா இப்படிதானோ அப்படின்னு மக்கள் இன்னைக்கு வந்து கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் சீமான் அவர்கள், ஒரு பக்கம் விஜய் அவர்கள், இவங்க எல்லாம் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இன்னைக்கு வந்து இதை வந்து ஒரு பேச்சு பொருளா டிவியில டிபேட் பண்ணிட்டோம். இதெல்லாம் தான் மக்கள் பிரச்சனையா மறக்க வைக்க விஷயம். அப்போ மக்கள் பிரச்சனையை யார் தான் பேசணுங்கிற ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு ஆளுங்கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல வந்து சட்ட ஒழுங்கு நடக்குது, எல்லாம் ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். ஆனா ஆளுங்கட்சி வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இது ஸ்ட்ரிக்டா பாருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது யாரு? எதிர்க்கட்சிகள் தான். இன்னைக்கு எதிர்க்கட்சி எல்லாம் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிய மக்கள் பிரச்சனையை யாருமே பார்க்கலன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இவங்கெல்லாம் 2026க்கு வந்து எலெக்ஷனுக்கு வர்றோம் அப்படின்னு விஜய் மாநாடு நடத்துறாரு, சீமான் ஒரு பக்கம், பிஜேபி பூத் கமிட்டின்னு ஒரு பக்கம், அதிமுக பிரச்சாரத்துல இருக்காங்களே ஒழிய 2026 நோக்கி தான் ஓடுறாங்களே ஒழிய ஒரு பிரச்சனையை கையில எடுக்கிறது இல்லையே. எவ்வளவு அவலம் நடக்குது இன்னைக்கு. பிரச்சனை, மக்களோட பிரச்சனை, எல்லாம் குரல் கொடுக்குறாங்க, ஓகே. அந்த பிரச்சனை கையில எடுத்து அதுக்கு ஒரு தீர்வை நோக்கி யாருமே வரலையே. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இன்னைக்கு திடீர்னு, அந்த விஷயத்த திசை மாத்திட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் அந்த விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. 10 நாள் வரைக்கும் மறக்க வைக்கணுங்கிறதுக்காக திருமாவளவன் அவர்கள் ஏதோ ஒரு பேச்சு பேசிட்டு போனாரு. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா பத்தி பேசிட்டு போனாங்க, பார்ப்பனர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப விஜய் மாநாடு டோட்டலா எல்லா டிவிலையும் கூட திசை மாத்திருச்சு. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. மாமா, அங்கிள், அப்பா, இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எப்ப மக்களோட பிரச்சனையை பேசுவாங்க இன்னைக்கு? யாருமே பேசுறது இல்லை இன்னைக்கு. எப்படி தமிழ்நாட்டுல வந்து எப்படிப்பட்ட ஒரு அரசியல் போகுதுன்னு யாருமே கணிக்கக்கூடிய விஷயமே இல்லை. எல்லாருமே நாங்க வர்றோம், நீங்க எதுக்காக வர்றீங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல மக்கள் யாரும் கேட்கறது இல்லை. இன்னைக்கு அவங்க நாங்க வஸ்திம்பாங்க, இவங்க நாங்க வஸ்திம்பாங்க, இவங்க நாங்க டிசிப்ளினுங்க, நீங்க டிசிப்ளின் இல்லை, நாங்க தான் டிசிப்ளினா இருக்கோம், பாருங்க சேரெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு. இதை பத்தி தான் அடிப்படை டிசிப்ளின் இருக்க வேண்டியதுதான். இதை தாண்டி மக்கள் பிரச்சனைய, மக்களுக்கான குரல் வந்து கவனிக்கப்படணுங்கிறது தான் எல்லாரோடைய தாழ்மையான கருத்து. மனிதானி மகத்தான்